இந்த வலியும் மருந்தையும் தான் காதல்னுவாங்க. வேணா வீரா. இல்ல, ஆனா காயத்தை சுத்தம் பண்ணணும்ல, லேசாதான் வலிக்கும். நீ வேணா பாரு, சீக்கிரமே இந்த காயெல்லாம் ஆறிடும். அதுக்கப்புறமா சின்ன கீறல் கூட விழாம உன்னை பார்த்துப்பேன். எப்பவும் உன் கூடவே நான் இருப்பேன். நானும் உன் கூடவே தான் இருப்பேன். என்னை விட்டுட்டு போயிடாத. நான் உன்னை போகவும் விட மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. என்ன இது? மகாராணி அம்மா, இது இளவரசன் தீராவோட ரத்தம் தான். ரத்த பரிசோதனை செய்யறதுக்காக நான் இதுல மூலிகைகளை சேர்த்ததும் நீளமா மாறிடுச்சு. ரத்தத்துல விஷம் இருக்கு. ரத்தத்துல விஷம் இருந்துச்சா? ஆமா மகாராணி. இளவரசன் தீராவுக்கு விஷம் கொடுத்திருக்காங்க. ஆனா விஷம் அவ்வளவு கடுமையா இல்லை. அப்படின்னா தீராவை நடக்க வச்சு அங்க கூட்டிட்டு போயிருக்க முடியாது. அவனை தூக்கிட்டு தான் போயிருக்கணும். இது திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. அப்பனா பத்திரமா சொன்னது ஒருவேளை இல்ல. சந்திரகாந்தா எல்லாம் தெரிஞ்சுதான் தீராவை சுரங்கத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காளா? இனிமே நான் ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும். தீரா மேல எப்பவுமே ஒரு கண் இருக்கணும். தீரா குணமாயிடுவான்ல? ஆமா மகாராணி அம்மா, இளவரசன் குணமாயிடுவாரு. அப்ப அந்த பொண்ணு சந்திரகாந்தா? மகாராணி ஐராவதி, சந்திரகாந்தாவை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவளை பத்தி நமக்கு என்ன? உனக்கு உன் பையன் சொன்னபடி கேட்கணும். அத பத்தி மட்டும் யோசி, மத்ததெல்லாம் எதுக்கு யோசிக்கிற? இளவரசர் வீரா, இளவரசி சந்திரகாந்தாவோட அடுத்த சிகிச்சையை ஆரம்பிக்கணும். சந்திரகாந்தா, அப்படியா? நீங்க சமையலறையில பிறந்ததா நான் கேள்விப்பட்டேன். நீங்க ஏன் பிறந்த இடத்துக்கே போக கூடாது? அங்கேயே இருந்து சாப்பிட்டு குடிச்சு சந்தோஷமா இருங்க. என் பின்னாடி அலையாதீங்க. தங்கச்சி, நீ நிஷி மேல எதுக்கு கோவப்படுற? கோவப்படுறதா இருந்தா அந்த பொண்ணுகிட்ட கோவப்படு. நாங்க உன்னோட ஆளுன்றது மறந்துடாத. அதுதான் பிரச்சனையே. யார் ஏன் ஆளு, யார் வெளியாளுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் உயிரையும் தீராவுடைய உயிரையும் காப்பாத்தின அந்த பொண்ண நான் எப்படி எதிரியா நினைக்கிறது? அம்மா, சந்திரகாந்தாவை காணோம். என்னது, காணாம போயிட்டாளா? இல்லம்மா, அவ விருப்பப்பட்டு எங்க போயிருக்கல. இல்லம்மா, உங்களுக்கு தான் அவ நிலைமை தெரியும்ல. அவளால எழுந்து உட்கார கூட முடியல. யாரோ மந்திரத்தால என்ன மயங்க வச்சிருக்காங்கம்மா. அப்புறம் அவளை தூக்கிட்டு மறைஞ்சிட்டாங்க. என் அரண்மனையில என்னதான் நடக்குது? திடீர்னு அடுத்தடுத்து மர்மங்களா நடந்துகிட்டு இருக்கு. ரகசியமா வந்திருக்க எதிரி யாருன்னு தெரியலையே. அது எதிரியா நண்பனான்னு எனக்கு எதுவும் தெரியாது. என் மனைவியே காணோம். நான் அவளை தேடி கண்டுபிடிப்பேன். அவ இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் நான் அவளை தேடி கண்டுபிடிப்பேன். என் சந்திரகாந்தாவை எப்படி தேடுறதுன்னு எனக்கு தெரியும். திசை காட்டுற கருவி. இந்த எந்திரம் சந்திரகாந்தா எந்த திசையில போயிருப்பான்னு எனக்கு காட்டும். இதுதான் என் மனைவியை என் கூட சேர்த்து வைக்கும்.
ரத்தம் சுடுறதை வச்சு பார்த்தா சந்திரகாந்தா இந்த திசையில தான் போயிருக்கா. பாருங்க பணிப்பெண்களா, இது இளவரசர்களோட ஆடை. நல்லா பார்த்து துவைங்க. ஒவ்வொன்றும் ரத்தினங்கள் மாதிரி ஜொலிக்கணும். சரியா? துவைக்கிறேங்கிற பேர்ல கிழிச்சிடாதீங்க. சரி சரி. இளவரசர் ஆடையா? வேர்வை வாட அடிக்குது. இதெல்லாம் உம்மங்கோட துணி. வீரா துணி துவைக்கிற பொண்ணுங்களை எல்லாம் பார்க்க மாட்டாரு. நம்ம என்ன இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்? ஆமா, நாம தான் ராஜகுமாரி இல்ல, சூரிய நகரத்தை இளவரசிங்க. இந்த துணியெல்லாம் ஏன் துவைக்கணும்? மெதுவா பேசு, யாராவது கேட்டு போறாங்க. சோனாக்ஷி, எனக்கு மட்டும் பயங்கரமான மந்திர சக்தி இருந்தது. எல்லா துணியும் தோச்சு வச்சிருப்பேன். நாம நம்மளோட துணியே தோச்சு வைக்க மாட்டோம். ஆனா இந்த துணியெல்லாம் துவைக்கணும். சரி வா துவைக்கலாம். வா. சரி துவைக்கலாம். நீங்க 2 பேரும் என் துணிகளை துவைக்க வேண்டாம். வேற பணிப்பெண்கள் கிட்ட சொல்லிடுறேன், அவங்க அதை பண்ணிடுவாங்க. ஓஹோ, எவ்வளவு அழுக்கு துணிங்க சேர்ந்துருச்சு. இப்ப இத துவைக்கிறதுக்கு எங்க கொடுக்கறது? இங்க யாராவது துவைக்கிறதுக்கு இருக்கீங்களா? ஆனா ஒரு சின்ன ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? உங்களுக்கு என்ன வேணும் இளவரசரே? இன்னைக்கு ராத்திரி ரகசியமா என்ன சந்திக்க வருவேன்னு சத்தியம் பண்ணு. சந்திக்கலாம். சத்தியமா வருவேன். வந்துடு. சதாக்ஷி, ராத்திரி நேரத்துல தனியா போகாத. ஒருவேளை சூழ்ச்சியா இருந்தா வசமா மாட்டிப்ப. ஹே, என்ன பண்றீங்க? துணி துவைக்கிறீங்களா? சரி புடிங்க, என் துணியை சேர்த்து துவைங்க. சரியா? உங்களையும் சேர்த்து துவைக்கட்டுமா? சந்திரகாந்தாவை சீக்கிரமா குணப்படுத்தி ஆகணும். மகாவிஷ்ணுவோட அருள் தேவை. வீரா, நீயா? இவளை கொல்றதுக்காக இங்க தூக்கிட்டு வந்தது நீதானா? எனக்கு தெரியும் சந்திரகாந்தாவுக்கு எதிரிகள் 1 2. அதனாலதான் அவ கையில திசை காட்டுற எந்திர கருவியை கட்டி வச்சிருந்தேன். ஆனா அவளோட முக்கியமான எதிரி நீயா இருப்பேன்னு நான் நினைக்கல. நீ இரணியாசுரன் கிட்ட இருந்து அவ உயிரை காப்பாத்த உதவி பண்ண. ஆனா இன்னைக்கு நீயே அவளை கொல்றதுக்காக இங்க தூக்கிட்டு வந்திருக்கியா? இல்ல, நான் அவளை காப்பாத்ததான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல, உன் கையால அவளை கொல்லணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு நீ எனக்கு உதவி பண்ணி அவ உயிரை காப்பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். சுரங்கத்துக்குள்ள நடந்த எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு நினைக்கிறேன். உன்னால அவளை அங்க கொல்ல முடியல, அதனால இங்க தூக்கிட்டு வந்திருக்க. ஏன்? ஆமா, நான் கூட்டிட்டு வந்தேன். அவ அங்க இருந்தா அவ உயிருக்கே ஆபத்து. இல்ல, சந்திரகாந்தா என்னோட மனைவி. அவளை காப்பாத்துறது ஏன் பொறுப்பு. அவளுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். நான் இருக்கும்போது அவளை யாரும். நீ இருக்கும் போதுதானே அவளை சுரங்க பாதையில கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. நீ இருக்கும் போதே உன் அரண்மனையில உன் முன்னாடியே திரும்ப திரும்ப சந்திரகாந்தாவை தாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. பொறுப்பு இருந்தா காப்பாத்த வேண்டியதானே? நிறுத்த. நீ வாய முடிக்கிட்டு மரியாதை எங்கிறது போயிடு. அதை மீறி சந்திரகாந்தா மேல கைய வச்ச நான் கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன்.